அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 90. அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையல்ல மனநிலை. அற்புதமான தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையல்ல மனநிலை. அல்லாஹ் தன் திருமறையில் சூரா கஹ்ஃபில் முதல் வசனத்தில் புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது, அவன் எத்தகையன் என்றால் தன்னுடைய அடியாரின் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தான், அதில் எவ்வித கோணலையும் அவன் ஆக்கவில்லை என கூறியுள்ளான். மேலும் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்து அன்ஆம் 6:1, சூரா சபா 34:1, சூரா ஃபாத்திர் 35:1, சூரா யூனுஸ் 10:10. சும்மா இதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அந்த வாசகத்துடைய 10வது ஆயத்து. மற்றதுல எல்லாமே ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற உடைய சிறப்புகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இறைவனை புகழக்கூடிய மனிதர்கள், முஸ்லீம்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதனுடைய முஸ்லிம்கள் அதிகமாக இறைவனை புகழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்றால் இந்த அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்குது. இதுல ஹம்து என்பது ஹம்துன், ஹமீத என்பது புகழ்ச்சி, புகழ்ந்தான் அப்படின்ட்டு அதை ஒரு அலிஃப்லாம் பெற்று நம்ம மாரிஃபாவா படிக்கும்போது அது ஒரு இஸ்மு, ஒரு பெயர் சொல்லாக மாறுது. அல்ஹம்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அலிஃப்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கும். குறிப்பிட்ட அப்ப அந்த புகழ் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் உரித்தானதுங்கிறதுக்காகத்தான் அல்ஹம்து என்ற அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புகழ் அனைத்தும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகழும், எல்லா புகழ்ச்சியும் சொல்லால், செயலால், நம்மளுடைய வழிபாட்டினால், இபாதத்தினால் எதையெல்லாம் நாம் புகழாக எடுத்துக்கொள்கிறோமோ அது எல்லாம் இறைவனுக்குத்தான் உரித்தானது அப்படிங்கிறத முதல் சிறப்பு. அப்போ முஸ்லீம்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ரெண்டாவது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினால் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தையை நமக்கு சொல்றது ஒரு சுன்னத்தான விஷயம். ஏன்? தும்மலுடைய இது நமக்கு தெரியும். அது ஒரு நம்மளுடைய இதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறதுனால அல்லாஹுவை நாம் புகழ்கிறோம். அதே போல மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் இந்த தஸ்பீகை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் தஹ்மீதுன்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்வுடைய இன்னொரு பேர் என்ன? தஹ்மீது, இஸ்மு தஹ்மீத், அதாவது புகழுக்குரிய தஸ்பீஹு தஹ்மீது, புகழுக்குரிய தஸ்பீஹ் என்றால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது 33 தடவை நம்ம என்றோம் இல்லையா? அது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சுன்னத்தான ஒரு விஷயமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சுப்ஹானல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு 4வது சிறப்பு, அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சுக துக்கத்திலும் இன்பத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அற்புதமான வார்த்தை. அடிக்கடி நம்மளுடைய நாவில் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா இது துன்பமா இருந்தாலும் சரி, எது நமக்கு கிடைக்காவிட்டாலும் எதுவா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நலவைத்தான் நாடுவான் அப்படிங்கிறது இதனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் இறைவனிடத்துல நம்மை நாம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி சொல்லக்கூடிய சுக துக்கத்தில் இன்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே போல சில நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது, இப்போ உதாரணமாக ஆடை அணிகிறோம், ஒரு அழகான நிஅமத், நம்ம என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா இப்படின்னு சொல்லிட்டு ஹாத சௌப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதுறோம் இல்லையா? இப்படி நிஅமத்துகளை நாம் அனுபவிக்கும் போதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துஆக்களுடைய ஆரம்பம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஆடை ஓதுவது, வேற என்ன நம்ம ஓதுவோம்? சாப்பிட்டு முடித்தவுடன், தூங்கி எழுந்தவுடன் எத்தனை மஸ்ரூம் துஆக்கள் என்னங்கம்மா? பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும் பொழுது. இப்ப என்னன்னா அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நம்ம அப்பொழுது அனுபவிக்கும் பொழுதெல்லாம் நாம் மறந்தாலும் இறைவனுடைய தூதருடைய அந்த மஸ்ரூம் துஆக்கள், அந்த சந்தர்ப்ப துஆக்கள் நம்மை ஓத சொல்லி சுன்னத்தான நன்மையையும் இறைவனை புகழ்ந்த அந்த புகழுக்குரிய வார்த்தையையும் உச்சரிக்க நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது எத்தனாவது சிறப்பு? 5வது சிறப்பு. அதே போல
இந்த துன்யாவிலிருந்து விடை பெற்று மறுமையில் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வசனம் படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வசனமும் மறுமை வரைக்கும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் உபயோகப்படும். அது மட்டுமல்ல, இது சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை வசனம். இது ஒன்று, இது சிறப்பு. 6வது சிறப்பு. 7வது என்ன தெரியுமா, நாம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கடை வீதிகளில் அந்த சொர்க்கவாசிகள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். தஸ்பீஹுக்கள் எல்லாமே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற சொல்லி சொல்லி பொருட்களை என்ன செஞ்சுக்கிறலாம், வாங்கி கொள்ளலாம். அப்போ சுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இதை விட மிக முக்கியமான சிறப்பு என்ன, குர்ஆனில் ஒவ்வொரு இப்படி குறிப்பிட்ட சில வசனங்கள்ல சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹில்லதி அப்படின்னு சொல்லிட்டு சூரா கஹ்ஃப்ல மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அது தெரிஞ்ச சூறாக்கள், அதனால அல்ஹம்துலில்லாஹில்லதி எப்படி வரும், ஃபர்ஸ்ட் இது அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பம், மற்ற சூறாக்களுடைய ஆரம்பம், ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹு தஆலா புகழுக்குரிய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதே போல அந்த நம்ம யாரு, அது சுபஹான் அல்லதி வரும். சரி, ரைட் சரி. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சூறாக்களை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான் என்பது இது தனிச்சிறப்பு. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை பல சிறப்புகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. சரி, இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது வந்து வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மனநிலை. சுபஹானல்லாஹ், உண்மையாக அது ஒரு மனநிலை. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை நீங்குது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹு தஆலா நீக்குகிறான். நம்மளுடைய மனநிலையை சரியான, அதற்கு தோதுவான மனநிலையாக அல்லாஹ் நமக்கு வந்து மாற்றுகிறான் இந்த வார்த்தையை சொல்லும்போது. ஏன், இறைவன் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது தோற்றுவா என்று சொல்லக்கூடிய சூறாவில் முதல்ல வச்சது என்னது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இது ஒரு வார்த்தையாக உச்சரிப்பதை விட உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக சொல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலையவே அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை மாற்றுகிறது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாற்று மதத்தார், அதாவது நடந்த ஒரு இன்சிடென்ட் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் ஒரு முஸ்லீம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று மதத்தார் தங்கியிருக்கிறாங்க. இரவுல பயங்கரமான சத்தம், ஐயோ வலிக்குதே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சகோதரர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டுறாங்க. உள்ளே பார்த்தா அவர் வயிற்று வலியால் சரியான துடிப்பாக துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள வந்து அவங்க ரூமில் போய் சேர்க்கும்போது இவருக்கு ஒரு தும்மல் வந்திருக்கு, நம்ம சகோதரருக்கு. அச்சனு தும்மனோட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா என்னால் வந்து இது பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், அதாவது தும்முனா சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தும்மலுக்கு கூட, தும்மல் வருவதற்கு கூட இறைவன் தான் காரணம். அப்போ இறைவனுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வார்த்தை அதிலிருந்து தொடங்குது அவங்களுடைய தஅவா பணி. அதிலிருந்து ஓரிரை கொள்கை, இஸ்லாமுடைய அந்த ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சுப்ஹானல்லாஹ் அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை என்பது மனநிலை, அது வெறும் மனமே வார்த்தை அல்ல. ஏன்னா முஸ்லீம்கள் அப்படி உச்சரிக்கணும். முஸ்லீம்கள் அந்த மனதிலிருந்து அது சொல்லும் பொழுது பல மாற்றங்களை மனதினளவு உள்ளத்தினளவு அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போலதான் யாராவது நம்மளை சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு வார்த்தைகள்னு. அப்ப நம்மளுடைய முஸ்லிம்களுடைய அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த அல்ஹம்துலில்லாஹ் உச்சரிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். போதும் என்ற மனதிற்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் கைர். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சிறப்புகள் நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி.